கந்தன் தான் முருகன், முருகன் தான் கந்தன் என்று எப்படி சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை தான் இன்றைக்கு மக்கள் வழிபடுகிறார்கள். முருகனை யார் கையகப்படுத்துவது? தமிழ் அடையாளத்தில் கையகப்படுத்துவதா அல்லது இந்து அடையாளத்தில் கையகப்படுத்துவதா என்கிற ஒரு போட்டி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏற்கனவே சில ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. தமிழர் பண்பாட்டு அடையாளங்களாக நாம் முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் அதுக்கான குறியீடுகளாக நீங்கள் சமயம் சார்ந்த குறியீடுகளை எடுக்கும் போது, ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, மாணவர்களை வச்சு நீங்க பாராயணம் பண்ண வைப்போம், அவங்கள்ட்ட போட்டி நடத்துவோம். இது கல்வி சம்பந்தப்பட்டது இல்லை, இது மதப்பரப்பு சம்பந்தப்பட்டது. தேர்தல் அரசியலுக்காக இது பண்றாங்களா அப்படிங்கிற நேரடி கேள்வியும் வந்துருது. வாக்கு அரசியலுக்குள்ள வந்துடுறாங்களா அப்படின்னு. இது உண்மையில வாக்கு அரசியல் நோக்கத்துல அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கல. ஏன்னா மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திரு ரவிக்குமார் அவர்களோட பல விஷயங்கள் நம்ம பேசுறோம். வணக்கம். ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, பரபரப்பா பேசப்படுது. கடவுளாக போற்றப்படக்கூடிய முருக பெருமானுக்கு ஒரு மிக முக்கியமான மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை 2 நாட்கள் நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த மாநாட்டுக்கே நீங்க எதிராக இருக்கீங்களா, இல்ல அந்த தீர்மானங்களுக்கு எதிராக இருக்கீங்களா? இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள் தொடர்பாக அல்லது அந்த கோயில்களுக்கு வருகிற பக்தர்கள் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக எடுக்கிற நடவடிக்கைகள்ல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அதனுடைய ஒரு அங்கமாக அவர்கள் இந்த பணிகளை செய்தால் அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்துல என்ன மாதிரியான பணிகள் செய்யப்படுதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல மிக அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய கோயில்கள்ல பழனி முருகன் கோயில் உண்டு. குறிப்பாக கேரளா மாநிலத்திலிருந்து, பாலக்காடு பகுதியிலிருந்து நடந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த கோயிலுக்கு வருவதை நான் நேரடியாக இப்போ ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பே நான் பார்த்திருக்கேன். இப்போ அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அவங்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். அது இன்னும் கூட போதுமான வசதிகள். அது மாதிரி நடைபயணமாக வருகிறவர்கள், இன்னைக்கு முருகன் கோயில் மட்டுமல்ல, இப்போ வேளாங்கண்ணிக்கு பக்தர்கள் அது மாதிரி நடந்து போறாங்க. இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அங்க திருவிழா இருக்கு. அதுபோல வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இப்ப பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நடந்து போறாங்க. இந்த மாதிரியாக போகிற பக்தர்களுக்கு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்கு. ஏன்னா சாலை ஓரமா போகும்போது அது மாதிரியான வசதிகள் எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை செய்து தந்தால் அது நல்லாக இருக்கும். இந்த மாநாடு நடத்துவது என்பது அவர்கள் முருகப்பெருமானை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு, அது பக்தர்கள் சேர்ந்த அந்த மாநாட்டை அது சமய பெரியவர்களை கூப்பிட்டு அதை நடத்துவது என்பது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல. மாநாடு நடத்தக்கூடாது என்று நான் சொல்லலை. ஆனால் அந்த மாநாட்டுடைய நோக்கமாக பரவலாக என்ன கருத்து சொல்லப்பட்டது என்றால், முருகன் தமிழ் கடவுள், அவர் அதை நாம் தமிழ் அடையாளமாக நாம் மீட்டெடுக்கணும் என்று அது பரவலாக சொல்லப்பட்டது. அது அரசு தரப்புல சொல்லப்படல, அறநிலையத்துறை சொல்லல, பரவலா அப்படி சொல்லப்பட்டது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. குறிப்பாக முருகன் வழிபாடு என்பதை பற்றி சங்க இலக்கியங்கள்லயே இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பதிவுகள் நமக்கு இருக்கு. இதுக்கான பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே முருகனை சமஸ்கிருதமயமாக்கல் என்பதும் மிக நீண்ட காலத்துக்கு முன்பே ஆரம்பிச்சு அது நிறைவடைந்து விட்டது. அது எப்ப ஆரம்பிச்சதுன்னா கிபி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டிலேயே முருகனும் ஸ்கந்தன் என்ற வேத கால கடவுள்கள் ஒருவராக சொல்லப்படுகிற ஸ்கந்தன் என்பவரும் ஒருவர் தான் அப்படின்னு ஸ்கந்த வழிபாட்டையும் முருக வழிபாட்டையும் இணைத்து இந்த முயற்சிகள் சங்க இலக்கியத்தில் பிற்கால இலக்கியங்களாக சொல்லப்படுகிற
திருமுருகாற்றுப்படை நூல்ல ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து பல்லவர் காலத்துல 4ஆம் 5ஆம் நூற்றாண்டிலேயே அது முற்று பெற்று விட்டது. இப்ப வந்து மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கைன்னா கந்தன் முருகன் ரெண்டும் ஒண்ணுதான். கந்தன் தான் முருகன், முருகன் தான் கந்தன் என்று எப்படி சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை தான் இன்றைக்கு மக்கள் வழிபடுகிறார்கள். இல்ல இப்ப பல பல பேர்கள் இருக்குல்ல சார். சுப்பிரமணியன் அவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஆமா ஆமா அது இருக்கு. கார்த்திகேயன் அதுல ஒரு பேர் கந்தன் அப்படின்னு இல்லையா? பல அதனுடைய திருநாமங்கள் தொடர்பான பிரச்சனை அல்ல. வந்து அது அதனுடைய தோற்றம், அது அது அதனுடைய அது முன்வைத்த பின்னணி இது எல்லாமே வேறுபட்டது. உதாரணத்துக்கு மகாபாரதத்திலேயும் வால்மீகி ராமாயணத்திலேயும் பேசப்படுகிற ஸ்கந்தன் என்கிற தெய்வத்துடைய தோற்றம் அது அந்த பின்னணி வேறுபட்டது. இங்க முருகன் என்கிற வழிபாட்டுடைய தோற்றம் அதனுடைய பின்னணி முற்றிலும் வேறுபட்ட தமிழ் மரபுல சங்க இலக்கியத்து துவக்க காலத்துல சொல்லப்பட்ட அகநானூறுலயோ புறநானூறுலயோ சொல்லப்பட்ட முருகன் வழிபாடு என்பது வேறுபட்டது. ஆனால் இரண்டும் எப்ப வந்து ஒன்னாயிடுச்சுன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுலயே அதுக்கான முயற்சி ஏற்பட்டு அது ஒரு 4-5 நூற்றாண்டுல அது முற்று பெற்று விட்டது. இப்ப போய் நம்ம வந்து அது வேற இது வேறன்னெல்லாம் இப்ப பிரித்து நம்ம ஆராய்ச்சிக்கு வேண்டுமானால் பல பேர் எழுதியிருக்காங்க, பல ஆய்வு நூல்கள் இருக்கின்றன. அது ஆராய்ச்சிக்கு பயன்படுமே தவிர மக்களுடைய நம்பிக்கையை மாற்றுவதற்கு அது எந்த விதத்திலும் பயன்படாது. அந்த முயற்சி வந்து பயனற்றது. அந்த இல்ல இப்ப இந்த மாநாடு வந்து அதுக்குள்ள போயிருக்கு நீங்க பாக்குறீங்களா? அந்த முயற்சிக்குள்ள போயிருக்குன்னு பாக்குறீங்களா? ஒரு விதத்தில் வந்து அதற்கான முயற்சி இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. குறிப்பாக இதுல வந்து பிராமணர் அல்லாத மடாதிபதிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை வந்து வச்சு பார்க்கும்போது அதுக்கான ஒரு முயற்சி இருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. ஆதினங்கள்லாம் வந்திருக்காங்க, அவர்கள் தான் வந்து இதுல முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால இது அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இது முன்வைக்கப்பட்டதோ தமிழ் அடையாளம். ஏன்னா ஏற்கனவே தமிழ் தேசிய பேசுகிற சிலர், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் முருகன் என்பதை வந்து முப்பாட்டன் முருகன் என்று அவர்கள் வந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு மாற்றாக வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் அவர்கள் வேல் யாத்திரை அவர்கள் போனார்கள். இப்படியெல்லாம் வந்து இந்த இந்த அரசியல் போட்டி, முருகனை யார் வந்து கையகப்படுத்துவது, தமிழ் அடையாளத்தில் கையகப்படுத்துவதா அல்லது பரந்துபட்ட இந்து அடையாளத்தில் கையகப்படுத்துவதா என்கிற ஒரு போட்டி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏற்கனவே சில ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. நேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இது வந்து தமிழர் பண்பாட்டுக்கான மாநாடு அப்படிங்கிறாரு. ஆன்மீகத்துக்கான மாநாடுங்கிறது மட்டும் இல்லாம இது வந்து தமிழர் பண்பாட்டுக்கான மாநாடு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்லும் போது அல்லது அது மாதிரியான பொருள் கூறும் போதுதான் அதுல சில சிக்கல்கள் வருது. இது தமிழர் பண்பாடுன்னு சொன்னால் அது வந்து அது ஏற்புடையதுதானா அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. நீங்க ஏற்றுக்கொள்ளல அத? இல்ல ஆமா, அதை வந்து அதாவது தமிழர் பண்பாடுன்னு இப்ப நீங்க சொன்னீங்கன்னாவே அது ஏதோ வந்து இந்த பண்பாட்டிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு நீங்க அதை விலக்கி ஒரு அடையாளப்படுத்தல் நடக்குது. அந்த ஆரியமயமாதலுக்கு சமஸ்கிருதமயமாதலுக்கு மாற்றான ஒரு மதிப்பீடுகள் அடையாளங்கள் தமிழர் பண்பாடு என்கிற பெயர்ல வந்து முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அது வந்து ரெண்டும் வேறு வேறாக இருக்கா அப்படிங்கறத பார்க்கும்போது அதற்கு நீங்க எந்த குறியீடுகள் எடுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழர் பண்பாட்டு அடையாளங்களாக நாம் முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் அதுக்கான குறியீடுகளாக நீங்கள் சமயம் சார்ந்த குறியீடுகளை எடுக்கும் போது அதுல சிக்கல் இருக்கு. அதுல நீங்க வெற்றி பெற முடியாது என்பதைத்தான் வரலாறு காட்டுகிறது. இல்ல இது வந்து மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அததான் வந்து இந்த திராவிட மாடல் அரசு செய்யுது அப்படிங்கிறத முதலமைச்சருடைய பேச்சிலையும் அதான் வெளிப்படுது. இல்ல அதை செய்வதில் அப்படி மதிப்பளிப்பது அப்படின்னு சொன்னா நான் அதுக்குதான் சொன்னேன். இப்ப பக்தர்களுக்கு நீங்க வந்து செய்யுங்க, வசதிகளை ஏற்படுத்தி தாருங்க, பக்தர்களுடைய உணர்வுகளை யாரும் புண்படுத்துங்கன்னு சொல்லல, அதுக்கு மாற்றாக நீங்க நடக்குங்கன்னு சொல்லல. அதை செய்வதற்கு அறநிலையத்துறைக்கு எல்லா விதமான பொறுப்பும் இருக்கு. அதை நீங்க செய்யுங்க. இன்னைக்கு வந்து பல கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்கிறார்கள். யாராவது அதுக்கு மறுப்பு சொல்றாங்களா?
இந்த அறநிலையத்துறை வந்ததுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் திரு சேகர்பாபு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடங்கள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நிலங்கள்லாம் மீட்டிருக்காரு. பல சொத்துக்கள், பல 100 கோடி கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயங்கள். அதே போல பல கோயில்களுக்கு, அதுவும் குறிப்பாக புறக்கணிக்கப்பட்டு கிடந்த கிராம கோயில்களுக்கெல்லாம் நிதி உதவி செய்து அவங்க குடமுழுக்கு செய்வதற்கும் அங்க அதவற்றை புதுப்பிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதெல்லாம் யாரும் மறுப்பு சொல்லவில்லை. ஆனால் இது ஒரு எந்த ஒரு கட்ட ஒரு எல்லை இருக்குது. அது ஒரு அரசு ஒரு மதச்சார்பற்ற அரசாக அடையாளம் காணக்கூடிய ஒரு நிலை வந்துவிடக் கூடாது. இல்ல இப்ப இது திமுக செயல நீங்க சொல்ற மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை தான் இது எல்லாமே செய்யுது. நாங்க பல விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஏன் திடீர்னு செய்யறோங்கிறத கேள்வியா எழுப்புறது சரியா இருக்காது. நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் நாங்க செஞ்சுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க முதலமைச்சரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். அதுதான். ஏன்னா இதுவரைக்கும் செய்ததை மறுக்காதவர்கள், கண்டிக்காதவர்கள், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள் ஏன் இதற்கு மாறுபட்ட கருத்தை சொல்றாங்கிறத நீங்க கவனிக்கணும். இப்போ 2 நாட்கள் மாநாடு நடந்தது. மாநாட்டை போய் யாரும் மறுத்து எதுவும் சொல்லல. ஆனால் அதுல அந்த தீர்மானங்கள் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது அதுல 3 தீர்மானங்கள் கல்வி தொடர்பான விஷயங்களா இருக்கு. அவங்க ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் என்ன ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க, கல்லூரிகளை பள்ளிகளை நடத்த வேண்டிய வேலை உங்களுடைய வேலை கிடையாது, அதனால இனிமேல் நீங்க அதை தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அனுமதி அளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்பட்டு, நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு எல்லா பள்ளிகளும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று அது ஒரு பரிந்துரையும் செய்திருக்கிறது. இந்த நிலையில அப்போ கூட பலரும் சொன்னாங்க, ஏன்னா அறநிலையத்துறையுடைய பணத்தை அதுல நிறைய பணம் இருக்கு, அதை நல்ல விஷயத்துக்கு தானே, கல்விக்கு பயன்படுத்துறது நல்லதுதானே என்று கூட நினைத்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நினைக்குது, இந்த தீர்மானத்துல அறநிலையத்துறையால் நடத்தப்படுகிற கல்லூரிகள்ல அந்த மாணவர்கள் மத்தியில இத போட்டி நடத்துறது, அப்புறம் அவங்கள வச்சு நாங்க இந்த முருகன் இதை நாங்க பாராயணம் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்றது, அதுல பாடங்களை கல்வித்துறை ஆலோசனையா சொல்றது, பாடங்களை கொண்டு வரணும்ன்றது. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்ல. இப்ப சார் நீங்க குறிப்பிட்ட அந்த தீர்மானங்கள்லயே இலக்கியங்களை மையப்படுத்தி தான் அவங்க குறிப்பிடுறாங்க. 2-3 தீர்மானங்கள் முருகபெருமானுடைய இலக்கியத்தை நம்ம மாணவர்கள்ட்ட கொண்டு போனோம். ஏற்கனவே இலக்கியங்கள் ஆய்வுகளா இருக்கு, புராணங்கள் ஆய்வுக்கு எடுத்தப்படுது, இப்ப புதுசு கிடையாது. அது யாரும் உயர்கல்வி நிறுவனங்கள்ல இப்ப கந்த புராணத்தை பத்தி ஒரு PhD பண்றதுக்கு ஏதாவது தடை இருக்கா? எதுவுமே கிடையாது. அது ஆனால் எங்க நீங்க எதை கொண்டு போக பாக்குறீங்க அப்படிங்கிறது இருக்கு. இந்த இது யாரும் மதம் சம்பந்தப்பட்ட இலக்கியங்களை புராணங்களை உயர்கல்வி நிலையங்கள்ல படிச்சு கொடுக்கவோ அதை இதுவா ஆய்வு பொருளா வச்சுக்கவோ கூடாது என்று யாரும் சொல்லல. இது எல்லா இடங்களையும் காலகாலமா செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நூற்றுக்கணக்கான நூல்கள் நமக்கு வெளியாயிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, மாணவர்களை வச்சு நீங்க பாராயணம் பண்ண வைப்போம், அவங்ககிட்ட போட்டி நடத்துவோம். இது கல்வி சம்பந்தப்பட்டது இல்ல, இது மதப்பரப்பல் சம்பந்தம் இல்ல. நீங்க அது ஏன் பாஜகவோட ஒப்பிட்டு நீங்க குறிப்பிடுறீங்க, உங்களோட ட்விட்ல அதான் குறிப்பிடுறீங்க. ஆமா, அது ஏன் அந்த அளவுக்கு? ஏன்னா பாஜக செய்யக்கூடிய ஆன்மீக அரசியல், அந்த சனாதன அரசியல் என்னங்கிறது நீங்க கடுமையா விமர்சிச்சுட்டு வரீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு இந்து சமய அறநிலையத்துறையால நடத்தப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு அவங்க திமுகவே அதுல இருந்து வேறுபட்டு சொல்றாங்கல்ல. இல்ல, இந்து சமய அறநிலையத்துறை அதுதாங்க அவங்களுடைய அந்த கோட்டை அவங்க தாண்டுறாங்க. அது செய்ய வேண்டிய வேலைகளை தாண்டி வரும்போது இதை நாங்கள் மாறுபட்ட கருத்து உள்ளவர்கள் அதை சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. நான் ஒரு அரசியல் கட்சியுடைய பொறுப்பாளராகவோ அல்லது மக்கள் பிரதிநிதியாகவோ மட்டுமல்ல, ஒரு சாதாரணமான தமிழ்நாட்டுடைய குடிமகனா எனக்கு அந்த கடமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதோடைய நீங்க அந்த உங்களுக்கு இது விதிக்கப்பட்ட அதிகாரங்களை தாண்டாதீங்க. அதுக்குள்ள அதை தாண்டி நீங்க இதுக்குள்ளார போகும்போது அது மதப்பரப்பல் பணி. அந்த மதப்பரப்பல் பணிய நீங்க ஒரு அரசாங்கத்துடைய ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு அமைச்சகம், அந்த துறை அது செய்தால், ஏன்னா இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் இருக்குங்க, சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தில் என்னென்ன பணிகள் செய்யப்படணும்னு இருக்கு. அந்த சட்டத்துல இது மாதிரி மதப்பரப்பல் செய்யறதுக்கு இது இருக்கா, கல்வி நிலையங்கள்ல போய் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கா,
நீங்க ஏன் வந்து அதுல சொல்லாத இருக்கிறத செய்யுங்க. இன்னைக்கு வந்து நான் அதுதான் கேட்கிறோம். நீங்க வந்து தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு அரசாங்கத்தால இந்த கோயில்கள் நிர்வகிக்கப்படும் போது இது எப்படி வந்து சிறப்பாக நிர்வகிக்கப்படும். நீங்க 100 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த கோயில்கள்லாம் எவ்வளவு மோசமான நிலையில இருந்தது. இன்னைக்கு அறநிலையத்துறை வந்ததுக்கு பிறகுதான் அந்த கோயில்கள் சிறந்த முறையில நிர்வகிக்கப்படுது. இன்னைக்கு அதை வந்து புத்து பெற்றிருக்கு. அது நல்லா புதுப்பிக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில இருக்கு. ஆனால் அதை வந்து இன்னைக்கு அதை பறிக்கணும், அரசாங்கத்தை வந்து இந்த கோயில்கள்ல இருந்து வெளியேற்றணும், அரசாங்கத்துக்கும் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் என்று ஒரு பெரிய பிரச்சாரம் இங்க நடத்தப்படுகிறது. கோயில்களை வந்து அறநிலைத்துறையை நான் வந்து மூடுவாதான், நான் முதல் கையெழுத்தா போடுவேன் என்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் ஆட்சிக்கு வந்து அதான் செய்வேன். இப்படியான ஒரு நிலையில நீங்க அறநிலைத்துறைக்கு சிறப்பாக செய்வதற்கு என்னவெல்லாம் வழிமுறைகள் இருக்கோ அதை செய்யுங்க. அதுல இன்னும் வந்து சொல்ல போனா அதுல மிக முக்கியமான பணியை செய்தவர் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதுல வந்து வழிபாட்டு சமத்துவத்தை கொண்டு வந்தது, அதே மாதிரி நிர்வாகத்துல சமத்துவத்தை கொண்டு வந்தது அவர்தான். இல்லப்ப அதே விஷயத்தை தான் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய பேச்சுல குறிப்பிடுறாரு. நாங்க வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், பெண் ஓதுவார்கள் அப்படின்ட்டு அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து நிறைய பணிகள் செஞ்சு இந்த மாநாட்டை வந்து நடத்துறோம். ஏன் திடீர்னு நடத்துறோங்கிற கேள்விக்கான ஒரு பதிலா அவர் கொடுத்திருந்தாரு. இல்ல, அதுக்கான பணிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்கள்ல அறங்காவலர்கள் நியமனத்துல ஒரு பெண்ணும் ஒரு ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தவரும் இருக்க வேண்டும் அறங்காவலர்களா அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கோயில்கள்ல அந்த அறங்காவலர் நியமிக்கப்படாத நிலை இருக்கு. இன்னும் சொல்ல போனா 50 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட கோயில்கள்ல இன்னும் இந்த அறங்காவலர்கள் இவங்கெல்லாம் நியமிக்கப்படவே இல்லை. அதை வந்து நீங்க செய்யுங்க. ரெண்டாவது, இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள்லயே பல 100 கோயில்கள்ல, நூற்றுக்கணக்கான கோயில்கள்ல எல்லாரும் வழிபடக்கூடிய நிலை இன்னைக்கு இல்ல. அங்க வழிபாட்டு சமத்துவமே இல்ல. பல கோயில்கள் வந்து பூட்டி கிடக்கு. இன்னைக்கு அது மாதிரியான சமூக பிரச்சனைகள் வர்றதெல்லாம் பூட்டி போட்டு வச்சிடறாங்க. என்னுடைய தொகுதியிலேயே மேல் பாதியில இருக்கிற கோயில் பூட்டப்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிலையெல்லாம் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அறநிலையத்துறைக்கு இருக்கு. அதுபோல அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் சட்டத்துக்கு பல முட்டுக்கட்டைகள் தொடர்ந்து போடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை சரி செய்வதற்கு எதெல்லாம் வந்து ஆகம கோயில், எது ஆகம இல்லாத கோயில், இது வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு சட்டத்தை ஒரு கேஸை போட்டு அதை வந்து முடக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த தடைகளை வந்து நீக்கிட்டு முழுமையாக ஆகம கோயில்கள் இல்லாத கோயிலையாவது முதல்ல அர்ச்சகராக வந்து இந்த மாதிரி பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் நியமிக்கணும், மரபு வழியாக அர்ச்சகர்கள் நியமனத்தை மாற்றணும். அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு இன்னும் கூடுதலான அக்கறை செலுத்தினால் அதை வந்து நாங்க எல்லாரும் அதை தான் வலியுறுத்துறோம், அதை வரவேற்கிறோம். தாண்டி போகிறது இது முழுக்க முழுக்க என்ன ஆகுதுன்னா, இது வந்து அரசு இதை பயன்படுத்திக்கிட்டு மத பரப்பல் பணி செய்யறதுங்கிறதுக்கு போகும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அரசு என்பது வேறு, நம்ம வந்து மற்ற நிறுவனங்கள் என்பது வேறு. அரசு வந்து மதச்சார்பற்றதா இருக்கணுங்கிறத அரசமைப்பு சட்டம் வந்து வலியுறுத்தி இருக்கு. அப்போ அது மாதிரி இருக்கும்போது அந்த எல்லைக்கோட்டை நீங்கள் தாண்டாதீர்கள் தான் நாங்க சொல்றோம். அரசியல் ரீதியாவே அடுத்த கேள்வி எடுத்துட்டு போயிடலான் இருக்கேன். தேர்தல் அரசியலுக்காக இது பண்றாங்களா அப்படிங்கிற நேரடி கேள்வியும் வந்துருது. அதுதான் தொடர்ச்சியா விமர்சனமா 2 நாட்கள பார்க்க முடியுது. வாக்கு அரசியலுக்குள்ள வந்துடுறாங்களா அப்படின்ட்டு. இது உண்மையில வந்து வாக்கு அரசியல் நோக்கத்துல அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வகுப்புவாத அரசியலுக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு இருக்கு. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. வகுப்புவாதத்தோடு சமரசம் செய்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்கனவே அதிமுகவுக்கு சரியான பாடத்தை போட்டியிருக்காரு, இன்னும் பல கட்சிகளுக்கும் பாடத்தை போட்டியிருக்கிறார்கள். எனவே இது வந்து திமுகவுக்கு நல்லா தெரியும். பாஜக சொல்றாங்கன்னா வேல் யாத்திரைக்கு வந்து அந்த காலகட்டங்களில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இப்ப பாருங்க, இப்ப முருகான்னு சொல்லி போறாங்க, முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்படியான விமர்சனம் வரும்போது அவங்க வெற்றி பெற்று விட்டதா வந்து ஒரு தோற்றத்தை அவங்க கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்திக்கத்தானே செய்வாங்க. அது மாதிரி உள்ள சக்திகள் வந்து இதை பயன்படுத்திக்கத்தானே செய்வாங்க. இந்த அரசாங்கம் வந்து பணிஞ்சு போயிடுச்சு, சமரசம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து காட்டுவதற்கு தானே முயற்சி பண்ணுவாங்க. அது தங்களுடைய வெற்றியாகத்தான் அவங்க காட்ட முயற்சி பண்ணுவாங்க. எனவே இது மாதிரியான விஷயங்களுக்கு
இடம் கொடுக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.